சின்ன வெங்காயம் இது முடி உதிர்வை வந்து நல்லா ஸ்டாப் பண்ணும். அண்ட் வழுக்கையாக இருக்கிற இடத்துல கூட உங்களுக்கு நியூ பேபி ஹேர் வந்து இது ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இது வீட்டிலேயே செஞ்ச நாட்டு பசு நெய். இது உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா டீப் கண்டிஷனர் பண்ணி உங்கள் ஹேரை ஸ்மூத்தாக சாஃப்டராக வச்சுக்கும். இதுக்கு பேர் வந்து ஜடாமன்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். கருஞ்சீரகம் சாவை தவிர மீது எல்லா நோயையும் தடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கருஞ்சீரகம் இதில் இருக்கிற லினோனிக் ஆசிட் வந்து உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து நல்லா நரிஷ் பண்ணி உங்கள் ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். அது இல்லாமல் க்ரே ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். க்ரே ஹேர் இருக்கவங்களுக்குமே அந்த கலர் வந்து நல்லா டார்க்கன் பண்ணி பிளாக் கலராக மாற்றி கொடுக்கும். இது ஆல்மண்ட்ஸுங்க, பாதாம் பருப்பு. இது உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்ல மாய்ஸ்சரைஸ் தரும். அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் இல்லாமல் பார்த்துக்கும். உங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வேம்பாலப்பட்டை. வேம்பாலப்பட்டை வந்து ஒரு நேச்சுரல் கிஃப்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். இது வந்து நல்லா ஆயிலோட கலர் வந்து நல்லா டார்க் ரெட் கலரில் மாற்றி கொடுக்கும். உங்கள் ஸ்கேல்ப் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் ஹேர் வந்து நல்லா டார்க்காக திக்காக வளர்கிறதுக்கு வேம்பாலப்பட்டை யூஸ் ஆகும். பூண்டு இதில் சல்ஃபியூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால இது உங்கள் டேண்ட்ரஃப் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. அண்ட் இதில் விட்டமின் B6, பொட்டாசியம், அயன் இது எல்லாமே இருக்கிறதுனால இது உங்கள் ஹேருக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் இல்லாமல் உங்கள் ஹேரை வந்து பார்த்துக்கோங்க. வெந்தயத்தில் இருக்கிற நிக்கோட்டினிக் ஆசிட் வந்து உங்கள் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் டேண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் ஆகும். உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இது பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் பேல்னஸ் அது வழுக்க விழாமல் கூட இது வந்து நம்மளை வச்சுக்கும். உங்கள் ஹேர் வந்து நல்லா தின்னாக இருந்துச்சுன்னா அது நல்லா திக்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் வெந்தயம் யூஸ் ஆகும். மிளகு இது விட்டமின் C இருக்கிறதுனால உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா கிளென்ஸ் பண்ணும். டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கும். அது இல்லாமல் உங்கள் ரூட்டில் வந்து உங்கள் ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். பச்சைப்பயிறு இது உங்கள் ஹேர் பிரேக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கும். அது இல்லாமல் ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். அண்ட் உங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓமம் உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்கள் ஹேர் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓஹோன்னு முடி வளரணுமா, கடுகு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதில் omega-3, omega-6, விட்டமின் E இந்த மாதிரி எல்லா சத்துமே இருக்குது. உங்கள் உச்சந்தலையில் முடி வளர்ச்சி தூண்டுறதுக்கு இந்த கடுகு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இளநரையை தடுக்கும். உங்களோட ஹேர் ரூட்டில் போயிட்டு உங்களோட முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இந்த கடுகு யூஸ் ஆகும். இது வந்து ஆளி விதை, ஃப்ளாக் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ளாக் சீட் ஜெல் வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் இருக்கிற ஹைட்ரேட்டிக் குவாலிட்டிஸ் வந்து உங்கள் ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் உங்கள் ஹேர் வந்து நல்லா திக்காக க்ரோ ஆகிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். பெரிய நெல்லிக்காய் வந்து கிரே ஹேருக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லாங்க. அண்ட் இது உங்கள் ஹேர் வந்து நல்லா நரிஷ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். அண்ட் ஒரு ஹேர் க்ரோத்துக்குமே வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது. இது நம்ம வந்து இந்த மாதிரி உடச்சி ஆயிலில் சேர்த்துக்கலாம். வெட்டி வேர் இதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஹேர் ஃபாலை வந்து நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது உங்கள் பாடிக்குமே வந்து ஒரு நல்ல கூலிங் ஏஜென்ட்டாக இருக்கும். உங்கள் டேண்ட்ரஃப் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிராம்பு இது உங்கள் ஸ்கேல்ப்பை டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கும். அண்ட் க்ரே ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் உங்கள் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்த்தனாக ஷைனாக வச்சுக்கும். சுருள் பட்டை இது நார்மல் பட்டை மாதிரி இல்லாமல் நல்லா சுருளாக இருக்கும். இதில் இருக்கிற ப்ரோசயானிடின்ற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்கள் ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இது பீர்க்கங்காய் வந்து இளநரைக்கு ரொம்ப நல்லதுங்க, ஆயுர்வேதாவில் சொன்னபடி. அண்ட் இது வந்து உங்கள் ஹேர் ரூட்டோட மெலனினை ரீஸ்டோர் பண்ணி உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பீர்க்கங்காய் யூஸ் ஆகும். வெற்றிலை வந்து உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா கூல் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் இருக்கிற பாலிஃபினால் வந்து உங்கள் ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி முடி நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பச்சை கற்பூரம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பச்சை கற்பூரம் ஒரு நல்ல ரெமெடி. உங்கள் ஹேரையுமே வந்து நல்லா பவுன்ஸியாக வால்யூமாக காட்டும். ஸ்கேல்ப்பில் இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், டேண்ட்ரஃப் இதெல்லாமே எடுத்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஆயிலுக்குமே வந்து ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இது வந்துட்டு அவுரி பொடி உங்கள் ஹேருக்கு நல்ல டார்க் பிளாக் கலரை கொடுக்கும். அது இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து சிக்கு இல்லாமல் பார்த்துக்கும். ஸ்மூத்தாக திக்காக ஹேர் வளர்கிறதுக்கு இந்த அவுரி இலை வந்து யூஸ் ஆகும். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. இது இளநரை வராமல் தடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு முடியை நல்ல டார்க் கலர் ஆக்கி கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வழுக்கு இருக்கிற இடத்துல கூட நியூவாக பேபி ஹேர் வளர்கிறதுக்கு கரிசலாங்கண்ணி வந்து ரொம்ப யூஸ் ஆகும். பன்னீர் ரோஜா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கேல்ப்புக்கு வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சராக ஆக்ட் ஆகும். அது இல்லாமல் உங்கள் ஹேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷைன் கொடுக்கும். அண்ட் ஹேர் ஆயிலுக்கு வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கறதுக்கும் இந்த பன்னீர் ரோஜா வந்து யூஸ் ஆகும்.